மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் ஒரு சிரேஷ்ட தலைவரும் அதுபோன்று இப்போது நெர்டோ அமைப்பின் செயலாளருமான செல்வராசா பத்மநாதன், அதாவது KP என்று அழைக்கப்படும் செல்வராசா பத்மநாதன் அவர்களை எமது மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று நேரலையில் இணைத்திருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு நீண்ட நேரமாக எமது நேரொருவர் அழைப்பில் காத்திருக்கின்றார். எனவே அவரை நாம் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்த, அதாவது லண்டனிலிருந்து தேகபை அவர்கள் கேட்ட 2 கேள்விகள் இன்னும் பாக்கி இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு செல்லலாம் என்று இருக்கின்றோம். அதற்கு முதல் லண்டனிலிருந்து மற்றொரு நேர இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரை இணைத்துக் கொள்வோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். நான் லண்டன்ல இருந்து ரோபின் கேட்கலையா? ரோபின், நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நான் நலமாக இருக்கேன். நீங்கள் கலையத்துல அனைவருமே நலமாக இருக்கின்றோம். ரோபின், உங்களது கேள்விகளும் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிகள் செல்லலாம். உங்களது கேள்விகளை நீங்கள் KP அவர்களிடமே கேட்கலாம். வணக்கம் பத்மநாதர்களே. வரலாறு என்பது புதாக்குழிக்குள்ள எலும்பு கூடுகளை தோன்றதல்ல. எல்லா புதாக்குழிக்குள்ள எலும்பு கூடுகளை தேடி பார்க்கறதல்ல வரலாறு. வரலாறு என்பது மனிதர்களின், சமூகங்களின், இனங்களின் வாழ்தல் பற்றியது. அந்த வகையில தமிழ் மக்களின் வரலாற்றை நீங்கள் அடையாளம் கண்டுள்ளீர்களா? முதலாவது கேள்வி, தமிழ் மக்களின் வரலாற்றை நீங்கள் அடையாளம் கண்டுள்ளீர்களா? விளங்குறாயா? ரபீன் அவர்களே, உங்களது வேறு ஏதும் கேள்விகள் இருக்கிறதா? இன்னும் மற்ற கேள்வி, தமிழ் இனத்தின் வடுக்களை யார் பொறுப்பேற்பார்கள்? நன்றி. உலகால தமிழ் மக்களோட வடுக்களை யார் பொறுப்பேற்கிறது? நன்றி. பொறுப்பேற்க வேண்டிய ஆட்கள் இளைய குழந்தைகளை எப்படி பராமரிக்க முடியும்? நன்றிகள் ரபின் அவர்களே, நன்றிகள். உங்களது 2 கேள்விகள். எமது நேயர்களுக்கு நாம் ஒரு பணிவன்பான வேண்டுகோளை வைக்கின்றோம். ஒரு கேள்விகளோடு மட்டும் நிகழ்ச்சிக்குள் மட்டுப்படுத்திக் கொண்டால் மிக நன்றாக இருக்கும். ஏனென்றால் ஏராளமானவர்கள் தங்களது கேள்விகளை இணைத்துக் கொள்ள விருப்பத்தோடு இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். எனவே உங்களது கேள்விகளை ஒரு கேள்விகளுக்குள் மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பணிவன்பான வேண்டுகோள் விடுத்துக்கொண்டு, இன்னும் 2 கேள்விகள் நாங்கள் எமது விளம்பர இடைவெளிக்கு முன்னர் கேட்கப்பட்ட 2 கேள்விகள் இருக்கிறது. KP அவர்களே, அந்த கேள்விகளுக்கு பதில் கூற விரும்புகின்றீர்களா? ஒன்று, அவர் கேட்டார், நீங்கள் அதாவது புலம்பெயர் நாட்டில் இருக்கும் யார் யாரிடம் விடுதலை புலிகளின் சொத்துக்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் என்ற ரீதியில் ஒரு ஊடகத்தில் செய்தி வெளியாகி இருந்தது. இந்த விடயங்கள் சம்பந்தமாக நீங்கள் யாரை அந்த விவரங்களை வெளியிட முடியுமா? அந்த விவரங்கள் யார் யாரிடம் இருக்கின்றது, அந்த பெயர் பட்டியல்களை வெளியிட முடியுமா என்ற ரீதியில் லண்டனில் இருந்து தேவகி அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். இதற்கு நீங்கள் பதில் கூற விரும்புகின்றீர்களா? இந்த நிதியை வைத்திருப்பவர்களுடைய விவரம் எனக்கு தெரியும் என கூறியிருந்தேன். நான் அவர்களை காட்டிக் கொடுப்பதாக கூறவில்லை. முதலாவது. இரண்டாவது, அவர்களாக திருந்தி அவர்களாக மனம் வந்து இந்த பிள்ளைகளுக்கு, இந்த மக்களுக்கு அந்த நிதியை திருப்பி தர வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். அதனை நான் காத்திருக்கின்றேன். இது இந்த ஏழை எளிய மக்களுடைய மறுவாழ்வுக்காக அவர்களிடம் கொடுக்கப்பட்ட நிதி. எனவே அவர்களுடைய மனச்சாட்சிப்படி அதனை இந்த மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும். எதற்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த கேள்வி, புலிகள் செய்த கொலைகளுக்கு, அதாவது கொலைகாரர்கள் அங்கு புலம்பெயர் நாடுகளில் இருப்பதாக அவர் கூறினார். உங்களுக்கும் அந்த விவரங்கள் தெரிந்திருக்கும் என்று கூறினார். அவர்களை நீங்கள் அவர்களது விவரங்களை ஏன் இலங்கை அரசாங்கத்துக்கு அல்லது பாதுகாப்பு தரப்புக்கு தெரிவிக்க கூடாது? அவர்களது விடயங்களில் நடவடிக்கை எடுப்பீர்களா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். என்னை பொறுத்தவரை நல்ல காரியங்களை செய்வதுதான் எனது பணி. எனவே தவறு செய்தவர்களை தண்டிப்பதும் அவர்கள் அதற்குரிய தண்டனையை பெறுவதும் அது அவர்களுடைய வினை. அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கோ காட்டிக் கொடுப்பதற்கோ எனக்கு யாரும் சொல்லவில்லை. எனது மனச்சாட்சியும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. தவறு செய்திருந்தால் யாரும் தப்ப முடியாது. அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அது இயற்கை. எனவே நாங்கள் அதை பற்றி கவலைப்படுவதற்கோ அல்லது
நடவடிக்கை எடுப்பதற்கோ எங்களுக்கு யார் அந்த அதிகாரம் தந்தது? எனவே அவர்களே அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து லண்டனிலிருந்து ரொபின் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார். உங்களுக்கு அந்த கேள்விகள் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். தமிழ் மக்களின் வரலாற்றை இனம் கண்டிருக்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அதுபோன்று தமிழ் அதாவது இவர்களின் இந்த முதல் கேள்விக்கு நீங்கள் உங்களது பதிலை கூற விரும்புகின்றீர்களா? மக்களின் வரலாற்றை நீங்கள் இனம் கண்டிருக்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டார். என்னை பொறுத்தவரை கடந்த காலங்களில் நடந்தவற்றை நாங்கள் பேசுவதில் யாருக்கும் எந்த பிரயோசனமும் இல்லை. எதிர்காலத்தை எப்படி இந்த மக்களுக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக அவர்கள் மனிதர்களாக வாழ்வதற்கு எம்மால் என்ன உதவ முடியுமோ அதை செய்ய வேண்டும். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே வடுக்களை பற்றி, காயங்களை பற்றி பேசி அதற்கு நாம் நேரத்தை வீணடிப்பதிலும் பார்க்க, அழும் குழந்தைகளுக்கு ஒருவேளை பாலுக்கும் ஒரு வயிற்று சோத்துக்கும் உங்களால் உதவ முடிந்தால் அது நீங்கள் செய்யும் புண்ணியம் என்றே நான் பார்க்கின்றேன். மற்றொரு கேள்வியை அவர் கேட்டிருந்தார். அதாவது கடந்த கால தவறுகளுக்கு யார் பொறுப்பேற்பது, அதற்கு பொறுப்பு கூறுவதற்கு நீங்கள் தயாரா என்ற ரீதியிலான ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருந்தார். ரொபின் அவர்கள் லண்டனில் இருந்து. நான் ஏற்கனவே கடந்த வருடம் திரு DBS ஜெயராஜாவிற்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கின்றேன். தவறுகள் நடந்திருக்கின்றது, அதற்கு எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்கின்றேன் என்று. அதேபோன்று கடந்த மாதம் இந்திய தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த போதும் இந்திய தலைவரின் கொலைக்கு நாங்கள் தமிழ் மக்கள் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டிருந்தேன். எனவே ஏற்கனவே நடந்த விஷயத்தை திரும்ப கேட்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. சரி, நன்றிகள். அந்த வகையிலே மற்றொரு நேர் தொடர்பில் இருக்கின்றார். அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம் நிகழ்ச்சியில். ஹலோ, வணக்கம் மக்கள் மன்றம். ஹலோ, வணக்கம். மற்றொரு நேர் தொடர்பில் இருக்கின்றார். அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். ஹலோ, வணக்கம் மக்கள் மன்றம். ஹலோ, வணக்கம். உங்களது தொலைக்காட்சி பெட்டியின் சத்தம் மிக அதிகமாக இருக்கிறது. அழைப்பில் இருப்பது யார்? ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்களது தொலைக்காட்சி பெட்டியின் சத்தம் மிக அதிகமாக இருக்கிறது. நான் நினைக்கின்றேன் அந்த அழைப்பை எமது தயாரிப்பு தரப்பினர் துண்டித்து விட்டார்கள். தயவு செய்து நீங்கள் அழைக்கும் போது உங்களது தொலைக்காட்சி பெட்டியின் சத்தத்தை குறைத்து வைத்துவிட்டு உங்களுக்கு அழைப்பு கிடைத்தவுடன் நீங்கள் தொலைபேசியில் மட்டும் எங்களோடு உரையாடுங்கள். உங்களது தொலைக்காட்சி பெட்டியின் சத்தத்தை அதிகமாக வைத்துக் கொண்டு தொலைக்காட்சிக்கு பக்கத்தில் இருந்து தயவு செய்து பேசாதீர்கள் என்பதை மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் எமக்கு இருக்கும் நேரம் மிக மிக குறுகியது. அதற்குள் உங்களது கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். மற்றொரு நேயர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். அழைப்பில் இருப்பது யார்? வத்தலையிலிருந்து சிதம்பரநாதன். சிதம்பரநாதன் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கிறேன். கூறுங்கள் சிதம்பரநாதன் அவர்களே, உங்களது கேள்வியை நீங்கள் நேரடியாகவே திரு KP அவர்களிடம் கேட்கலாம். அவரை நாங்கள் செய்வதியூடாக இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் 2 கேள்விகளுக்கு எனக்கு சந்தர்ப்பம் தர வேண்டும். சிதம்பரநாதன் அவர்களே, ஒரு கேள்வியோடு மட்டும் ஒரு கேள்வி எனக்கு என்னுடைய சமூகம் சார்ந்த ஒரு கேள்வி வாய்ப்பளிக்க வேண்டும். மற்றது விடுதலை புலிகள் அமைப்பில் இறுதி போராட்டம் வரைக்கும் திரு பத்மா அவர்கள் அந்த அமைப்பில் இருந்தார். ஆகவே 2 யுத்தத்தின் பொழுது யுத்தம் வெற்றி பெறுகின்ற பக்கம் அவர் சாய்ந்து கொண்டார். ஆகவே இவர் நினைத்திருந்தால் அந்த விடுதலை போராட்ட திசை மாறி போகின்ற பொழுதே வெளிநாட்டில் உள்ள படங்களை எல்லாம் முடக்கி உங்களை தனிமைப்படுத்துவேன் என்ற ஒரு மிரட்டலை விடுதலை புலிகள் அமைத்து சமாதான வழி வருவதற்கு
இவர் ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் அதனை விடுத்து இறுதி வரைக்கும் வெற்றி யார் பக்கம் என்பதை பார்த்து கொண்டிருந்து தோல்வி அடைந்தவரை விடுத்து வெற்றி பெற்ற பக்கம் இவர் சாய்ந்து விட்டார். இது தமிழர்களுக்கு செய்த நியாயமா என்பதை அவருடைய கேள்வி. இரண்டாவதாக கேள்வி, என்னுடைய மலையகம் மக்களுடைய இளைஞர்களை இவர்களுடைய அமைப்புகள் பயன்படுத்தி கொண்டன. ஆகவே இவர் வெளிநாடுகளிலே பணங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த இலங்கை அபிவிருத்திக்கு இடுவதாக இவர் சூளுரைத்திருக்கின்றார். வரவேற்கின்றேன். ஆகவே இந்த இளைஞர்களை இவர்கள் இயக்கங்களில் பயன்படுத்திக் கொண்டதற்கு கைமாறாக இந்த மலையக இளைஞருடைய கல்வி வளர்ச்சிக்கு ஒரு பல்கலைக்கழகமோ உயர்கல்விக்கு அந்த பணத்தில் ஒரு பகுதி இந்த மலையக இளைஞர்களுக்காக இவர் கொடுத்து உதவுவாரா என்பதுதான் என்னுடைய இரண்டாவது கேள்வி. நன்றி, வணக்கம். நன்றிகள் சிதம்பரநாதன் அவர்களே. திரு KP அவர்களே, நீங்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் கூற விரும்புகின்றீர்களா? முதலாவது கேள்வி விசித்திரமாக இருக்கின்றது. அதாவது நான் புலிகள் அமைப்பில் இருந்து அவர்கள் தோற்கிற சமயம் இங்கு மாறியதாக அன்பருக்கு நான் நினைக்கின்றேன். இந்த உண்மை விவரம் தெரியவில்லை என்று. நான் 2003 இருந்து 2009 ஜனவரி வரைக்கும் நான் புலிகள் இயக்கத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்தேன். 2009 இருந்து ஜனவரியில் இருந்து மே 19 வரை இந்த புலிகளையும் மக்களையும் இந்த போரை நிறுத்துவதற்கு என்னால் முடிந்த அத்தனை முயற்சிகளையும் செய்து பார்த்தேன். அது தோல்வியில் முடிந்தது. காரணம், முக்கியமாக புலிகள் இயக்கத்தில் அவர்கள் இந்த போரை நிறுத்துவதற்கு தயாரில்லாத ஒரு காரணமே தான். நான் நோர்வேயுடன் இந்த ஐக்கிய நாடுகள் சபையூடாக இந்த ஐரோப்பிய நாடுகளூடாக எத்தனையோ முயற்சிகளை நான் மேற்கொண்டிருந்தேன். அதற்குரிய ஆதாரங்கள் யாவும் இருக்கின்றது. ஆனால் அது கைகூடாததற்கு காரணம் நான் அல்ல. இரண்டாவது, இவருடைய கேள்வி மலையக இளைஞர்களை இணைத்து கொண்டது, அது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இவர்கள் கேட்கும் உதவி, அதாவது மலையகத்தில் பல்கலைக்கழகம் அமைப்பது, அந்த எம்மிடம் பணம் இருந்தால் கண்டிப்பாக இவர் சொல்ல தேவையில்லை, மலையக இளைஞர்களுக்கு நாம் பல்கலைக்கழகத்தை அமைத்து கொடுப்போம். உண்மையில் நீங்கள் எதிர்பார்ப்பது போல எம்மிடம் பணம் இல்லை. இந்த போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் செய்யும் இந்த உதவிகள் நாளாந்தம் வெளிநாட்டுகளில் வாழும் தமிழ் மக்களிடம் நாங்கள் சிறுக சிறுக சேர்க்கும் பணத்தை வைத்துக் கொண்டுதான் செய்கின்றோம். எதிர்காலத்தில் எமது முயற்சி மிகவும் வெற்றிகரமாக அமைந்தால் மலையக இளைஞர்களுக்கு பல்கலைக்கழகம் ஒன்றல்ல, ரெண்டும் நாம் கட்டிக் கொடுப்போம். அது இவர் கேட்கும் காரணங்களுக்காக அல்ல. தமிழ் இளைஞர்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியே தான், வேறொன்றும் அல்ல. நன்றி. நன்றிகள். நாம் சொந்தங்களை இணைந்திருங்கள். இது மக்கள் மன்றம் நிகழ்ச்சியோடு நாங்கள் இப்போது மற்றொரு சிறு விளம்பர இடைவேளைக்கு செல்லவிருக்கின்றோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கின்றோம். இணைந்திருங்கள் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி.